சூப்பராக இது நல்லா படம் நல்லா இது சூப்பராக இது என்ன நடக்கும் அப்படியே யோசனை புரியல. அது ஒரு எப்படி சொல்கிறதுனா என் படம் பிடிச்சிருக்கு ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. ஆமாம், அது என்ன ஒன்று விஷ்ணு விஷயம் நினச்சிருந்தா ஒன்று வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆமாம், நீ பாருங்க, உங்களுக்கே தெரியும். நல்லா தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இல்லை தெலுங்கு படம் மாதிரி தெரியல, நல்லா தான் இருக்குது படம் பார்த்தா. ஒன்றும் சொல்ல வரல, கடைசியில் அந்த சங்கீதம் இதுதான் காட்டுறாங்க, லாஸ்ட் ஃபைனல் டச், அவ்வளோதான். இல்லை நல்லா தான் இருந்துச்சு. ஓகேங்க, தேங்க்யூ. கண்டிப்பாக படம் நல்லா இருக்குங்க. உண்மையிலே படம் பார்க்க த்ரில்லராக இருக்குது. ஒவ்வொரு சீனும் அடுத்த சீன் என்னென்னு பார்க்குறோம், எதிர்பார்க்குற படம், நல்லா பார்க்க வேண்டிய படம் இல்லையா? நல்லா எல்லாருமே பார்க்கலாம், எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஒன்றும் அவ்வளோ பயப்பட வேண்டிய. ஆனால் படம் நல்லா த்ரில்லராக இருக்குது. 2 ஹவர் படம் தான் நல்லா இருக்குது. படம் நல்ல மெசேஜ் இது. ஒரு பொண்ணு பெற்ற அப்பாவுக்களுக்கு இது எல்லாருக்கும் மெசேஜ் தான் இது. எல்லா பொண்ணு பெற்ற அப்பாவுக்கு அத்தனை பேருக்கும் நல்ல மெசேஜ் படம் தான் இது. நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலான்னு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து அவரை தான் சந்தேகப்பட்டேன். அப்புறம் பார்த்தா லாஸ்ட்டில் எங்கேயோ போய் ஆனால் கன்ஃபியூஸாக இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்தது. எப்போன்னு காத்துட்டு இருந்தோம். ரொம்ப பெட்டராக சூப்பராக இருக்குது படம். நல்லா இருக்குது, சூப்பராக இப்போ நடிச்சிருக்காப்புல. பசங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அடுத்த வாட்டம் படம் ஏன்னா நானும் ஆர்டிஸ்ட்டு தான். எனக்கு ஷூட்டிங் சீக்கிரமாக முடிஞ்சிச்சுன்னு நான் வந்தேன், இல்லைன்னா நான் மிஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஆக்சுவலி உயிருள்ள ரோஷா பார்க்க தான் நான் வந்தேன். என் லக்கு இது படம் பார்த்தேன், சூப்பராக இருக்குது. என்ன சொல்ல வராங்கன்னா, படம் நல்லா இருக்குது. நான் டான்ஸராக இருக்கேன், டிவிசியில் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன், 4 யூனியன் மெம்பராக இருக்கேன். என் ஹஸ்பண்ட் ஃபைட்டராக இருக்கார், மச்சின மாமன் எல்லாம் சினி ஃபீல்டு. இந்த கதையில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சந்தேகப்பட்டது அந்த அப்பாவா ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவரை தான் நான் சந்தேகப்பட்டேன். அப்புறமா ட்விஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருக்குது படம். ஆல் த பெஸ்ட்டு. சூப்பராக எடுத்துக்கிறாங்க, கதை சூப்பராக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஐடியாவோட நல்ல ஐடியாவோடு எடுத்துக்கிறாரு. அந்த ஹீரோ அந்த மூணு செஞ்சு சரி சொல்ல தெரியல சார் எனக்கு. ஃபேமிலியோடு பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, ட்ரில்லிங்காக இருக்குது, கண்டிப்பாக ட்ரில்லிங்காக இருக்குது. சரி, ரொம்ப கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. சாங்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னும் நல்லா இது பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கோம். பரவாயில்ல, இது வரையும் பரவாயில்ல. அடுத்த படம் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம் சார் ஓரளவுக்கு. ஆனால் கொஞ்சம் புரியாது போல் இருக்கும். ஆனால் நல்லா பார்த்தா தான் புரியும் அந்த கதை, கண்டிப்பாக புரியுதுங்களா? கொஞ்சம் கதை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் புரியாது படத்தை. ட்ரில்லிங்காக எடுத்துக்கிறாரு, புரியுங்களா? ப்ரோ படம் பக்கா மூவி. ஸோ க்ரைம் த்ரில்லர் ரசிகளுக்கான ஒரு ட்ரீட் நான் சொல்லுவேன். இப்போதைக்கு வந்த படங்களில் இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது இந்த படம். லைக் அதான் நீங்கள் வந்து யூஸ்வலாகவே இந்த க்ரைம் த்ரில்லர்னாலே வந்து நம்ம ஒரு கொலை நடந்திருக்கோம், யார் கொலை பண்ணாமல் கெஸ் பண்ணோம். அது வந்து இதில் கெஸ்ஸே பண்ண முடியாது. நம்ம கெஸ் பண்ணோம் இவங்கள தான் இருப்போம், பட் நீங்கள் நினைக்கிற ஆள் கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் போகும். இது ஆஸ் யூஷுவல் லைக் சைக்கோபாத் மூவி தான். சைக்கோபாத் ஏன் கொலை பண்ணால் அதோட ஃப்ளாஷ்பேக் எல்லாமே வர மாதிரி தான் அந்த மூவி பண்ணியிருக்காங்க. பட் புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஹீரோ எனக்கு நியூ ஃபேஸாக தான் தெரியுது. லைக் இது கன்னட மூவின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ஹீரோ ஆக்டிங் ஃபைன், பக்கான்னு சொல்ல முடியாது, பட் ஓகே. ஹீரோயினிங் அப்படின்னு யாரும் இல்லை, சும்மா ஃப்ளாஷ்பேக்கு 2 ஃபீமேல் கேரக்டர் இருக்குது, அவ்வளோதான். ஓவராலாக வர்த் வாட்சிங். க்ரைம் த்ரில்லர் ஃபேன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம்.